அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்களை கொத்து கொத்தாக சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறது ஈரான். ஈரானுடைய மேம்பாலத்தை உடைத்ததற்கு ஈரான் கொடுத்த பதிலடி மிக கொடூரம். ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த 10 நாள் அவகாசம் 24 மணி நேரத்தில் முடிவடைய போகிறது. அதற்கு ஈரான் கொடுத்த பதிலடி, இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த போர் ஆரம்பித்து இன்றைக்கு வரையிலும் 38 நாட்கள் ஆகின்றது. இதில் ஈரானுக்கு மிகப்பெரிய சேதங்கள், உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பதிலுக்கு ஈரான் செய்யக்கூடிய தாக்குதல் மிக பயங்கரமான பொருள் சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காவிற்கு. அதில் ஒன்றுதான் இந்த போயிங் E3 சென்ட்ரி போர் விமானம். இது சில தினங்களுக்கு முன்பு ஈரானால் அடித்து நொறுக்கப்பட்டது. இதன் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், இதை ஒரு பறக்கும் ரேடார் சிஸ்டம் சொல்லலாம். இது சுழன்று சுழன்று எதிரிகளை தாக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 500-600 கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் இருந்து எதிரிகளின் தாக்கங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல போனால், எதிரி நாடுகளினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும். அதாவது ஏர்கிராப்டா இருக்கலாம், மிசைல்ஸா இருக்கலாம், ட்ரோன்ஸா இருக்கலாம். அது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாலேயே அதற்கான தடுப்பு ஏவுகணைகளை எல்லாம் உடனடியாக இது ஏவி விடக்கூடிய மிக பிரம்மாண்ட ஒரு பறக்கும் ரேடார்னே சொல்லலாம். இது ராணுவத்திற்கு மூளையாக செயல்படக்கூடிய ஒரு கருவி. இந்த போர் விமானத்தை சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ல நிப்பாட்டி வைத்திருந்தாங்க. இதை மிக துல்லியமாக ஈரான் படையினர் மிசைல்ஸால் அடித்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார்கள். இதற்கான விலையை பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 2200 கோடி இந்த ஒரு விமானத்தோட விலை. அதை நொறுக்குவதற்காக ஈரான் செலவிட்ட மிசைல்ஸோட விலையை பார்த்தீங்கன்னா 18-20 லட்சம் மதிப்பிலான மிசைல்ஸ்கள். இதில் 3 அல்லது 4 ஏவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றாலும் 1 கோடி ரூபாய் இதற்காக செலவிட்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய இழப்பு எவ்வளவு என்றால் 2200 கோடி. அதன் பிறகு நடந்ததான் மிக சுவாரஸ்யமான விஷயம். அது என்னவென்றால், அமெரிக்காவினுடைய பென்டகனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெட்சத் இவருடைய அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்காவினுடைய டாப் US ஆர்மி ஆபீசர் நேம் ராண்டி ஜார்ஜ் இவர் ராஜினாமா செய்வதற்கு அழுத்தம் கொடுத்து ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ராஜினாமா செய்வதற்கு முன்பு ட்ரம்பை பார்த்து மனநோயாளி என்றும், இப்போது மனநோயாளியின் கையில் அமெரிக்கா சிக்கிவிட்டது என்றும் மிக சர்ச்சைக்குரிய வார்த்தைகளையும் அவர் சொல்லிவிட்டு சென்றதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அவர் ஒரு தலை சிறந்த ஒரு நபர். கடந்த ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போரில் மிக தலை சிறப்பாக செயல்பட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நபர். அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை அப்பாயின்மெண்ட் செய்திருக்கிறார்கள். இவர் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட பிறகு நடந்த சம்பவம் என்னவென்றால், ஈரானுடைய தென்மேற்கு பகுதியின் அந்த மலை பகுதிக்குள் அமெரிக்காவினுடைய F-15 வகை ரேடார்களில் சிக்காத போர் விமானம் உள்ளே சென்று உளவு வேலை பார்ப்பதற்காக ஈராக் வழியாக சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஈரானுக்கு கண்ணும் காதுமாக இருந்து செயல்படக்கூடியது ரஷ்யா மற்றும் சைனா. இவர்களுடைய உதவியால் உள்ளே சென்றவுடன் அதை மிக துல்லியமாக கண்டுபிடித்து தாக்கிவிட்டார்கள். இந்த தாக்குதலில் அந்த விமானம் கடுமையாக சேதமடைந்து சுக்கு நூறாக உடைந்து கீழே விழுந்தது. இதில் 2 பயணிகள் இருந்திருக்கிறார்கள். 2 பேரும் கீழே குதித்து விட்டார்கள் பாராசூட்டில் இருந்து. இந்த செய்தி உடனடியாக காட்டு தீ போல் ஈரானுக்குள் பரவியது. அது மட்டுமல்லாமல் ஈரான் டெலிவிஷன் சேனல்களில் எல்லாம் இதை ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டு, நமது எல்கைக்குள், அதாவது குஜஸ்தான் என்ற எல்கைக்குள் 2 அமெரிக்க விமானிகள் விழுந்திருக்கிறார்கள். இவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு மிக தகுந்த சம்மானங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று உடனடி செய்திகளை கொடுத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் உடனடியாக அமெரிக்க தரப்பில் என்ன செய்தார்கள் என்றால், இந்த விமானிகள் அங்கு உயிரோடு சிக்கிவிட்டார்கள் என்றால் பல ரகசியங்கள் கசிய தொடங்கிவிடும். அதனால் அமெரிக்காவினுடைய அடுத்த பிளைட்டர் ஜெட் A-10 வகையை சார்ந்த இந்த பிளைட்டர் ஜெட்டும் அங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்களை காப்பாற்றுவதற்கு. அதையும் மிக துல்லியமாக ஈரான் படை அடித்து நொறுக்கிவிட்டது. ஆனால் இது சுக்கு நூறாக அங்கே உடைந்து விழவில்லை. பலத்த சேதங்களுடன் இவர்கள் எல்லையை தாண்டிவிட்டது. அவர்களுக்கான சேஃப் பாயிண்டுக்கு போய் சேர்ந்ததாக தகவல். அதன் பிறகு 2 ஹெலிகாப்டர்கள் வந்திருக்கிறது. அதில் ஒரு நபரை அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள், மற்றொரு நபரை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் அடுத்து வந்த 2 ஹெலிகாப்டர்களையும் அடித்து நொறுக்கி விட்டார்கள் ஈரான் படையினர். அதுவும் பலத்த சேதத்துடன் இந்த எல்கையிலிருந்து எப்படியோ தப்பி ஈராக் எல்கைக்குள் சென்று அங்கிருந்து குவைத் சென்றதாக தகவல்கள் வந்திருக்கிறது. ஆக இப்படியாக அடுத்தடுத்து 4 மிகப்பெரிய
மிகப்பெரிய இழப்பை அமெரிக்கா சந்தித்தது. இருந்த போதிலும் அமெரிக்கா விடவில்லை. மீண்டும் C-130 வகையை சார்ந்த அமெரிக்காவினுடைய ரெஸ்கியூ ஏர்கிராப்ட் இதன் மூலம் வந்திருக்கிறார்கள். இதையும் அடித்து தும்சம் படித்து விட்டது ஈரான். இப்படியாக தொடர்ச்சியாக மிகப்பெரிய இழப்பு. இதை பார்க்கும்போது காக்கா குருவிகளை சுட்டு வீழ்த்துவது போல் மிக சாதாரணமாக அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் ஈரான் படை. ஆனால் ஒருவரை அவர்கள் காப்பாற்றி விட்டார்கள். மற்றொருவரின் கதி என்னவென்று இதுவரைக்கும் செய்திகள் கிடைக்கவில்லை. ஆக இந்த இழப்புகளை பார்க்கும்போது F-15E வகை போர் விமானம் அமெரிக்கன் மதிப்புப்படி $100 மில்லியன். அதுக்கு அடுத்தபடியாக சென்ற A-10 அந்த வகை விமானம் பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 80 மில்லியன் மதிப்பு. ஆனால் அதற்கு முழு சேதம் ஏற்படவில்லை, கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அதன் பிறகு 2 ஹெலிகாப்டர்கள், அது 10 மில்லியன்ல இருந்து 30 மில்லியன் மதிப்பிலான 2 ஹெலிகாப்டர்கள். அதன் பிறகு ரெஸ்கியூ ஏர்கிராப்ட் C-130 இது பாத்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட 100 மில்லியன். இப்படியாக அமெரிக்காவிற்கு ஒரு சில மணி நேரத்துக்குள் கிட்டத்தட்ட 2200 கோடி அளவிற்கு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து செலவிட்டது என்னவென்றால் ஒவ்வொரு விமானத்திற்கும் ஒவ்வொரு மிசைல்ஸோட விலை மிகச்சி பாத்தீங்கன்னா 20 லட்சத்தில இருந்து 80 லட்சம் 1 கோடிக்குள்ளாடி அப்படியாக தான் இருக்கும். ஆக இவர்களுடைய கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 கோடியிலிருந்து 2-3 கோடி செலவு ஆயிருக்கும் ஈரான் தரப்பிலிருந்து. ஆனால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2200 கோடி. அந்த வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளவு பெரிய இழப்பு. அதன் பிறகு இந்த சூடு தலைக்கு ஏறிவிட்டது அமெரிக்காவிற்கு. உடனடியாக ஈரானுடைய கட்டுமானத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய தூக்கு பாலம், அது கிட்டத்தட்ட இந்தியா மதிப்புப்படி 1500 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு மேம்பாலம், அது பணி முடிவடையவில்லை. பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தில் கடுமையான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி உடைத்து விட்டார்கள். உடைத்து விட்ட உடனே இதற்கு பதிலடி நிச்சயமாக உண்டு என்று சொல்லி சில மணி நேரத்துக்குள் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் பஹ்ரைன் மற்றும் துபாய் பகுதியில் இருந்தது. அது என்னவென்றால் அமேசான் டேட்டா சென்டர் அண்ட் ஆரக்கிள் டேட்டா சென்டர். இந்த 2 டேட்டா சென்டர்களையும் அடித்து நொறுக்கி இருக்கிறது ஈரான் படையினர். இந்த அமேசான் டேட்டா சென்டரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கோடி மதிப்பு இந்தியா மதிப்புப்படி. அதன் பிறகு துபாயில் இருக்கக்கூடிய ஆரக்கிள் டேட்டா சென்டரையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இதில் ஒரு சில பகுதிகள் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆக இந்த ஈரான் கொடுக்கக்கூடிய பதிலடி நொங்கு நங்கூர மாதிரி மிக பாரிய சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காவிற்கு. ஈரானுடைய தாக்குதல் மக்களை கொல்வதல்ல, மிக பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக என்னவென்றால் இந்த ட்ரம்ப் அவர்கள் ஒரு லீவ் லெட்டர் கொடுத்திருந்தாரே, ஒரு 10 நாள் கெடு. அந்த கெடு இன்னும் முடிவதற்கு 24 மணி நேரம் தான் இருக்கிறது. அதற்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த நேரத்திற்குள் நீங்கள் சரணடையாவிட்டால் அல்லது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் திறக்கப்படாவிட்டால் நரகத்தை காண்பீர்கள் என்றும், மிக கொடூரமான இதுவரைக்கும் இல்லாத தாக்குதல்கள் இனி ஏற்படும் என்றும் ட்ரம்ப் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார். அதற்கு ஈரான் தரப்பில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த பூச்சாண்டி வேலைகள் எல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம், நீங்கள் களத்தில் வாருங்கள், அதை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், இதற்காக தான் 30 ஆண்டு காலமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று அமெரிக்காவை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா இதுவரைக்கும் கண்டிராத மிகப்பெரிய அவமானத்தை காணப்போவதாகவும் அமெரிக்காவினுடைய சாம்ராஜ்யத்தை அடித்து வீழ்த்த போவதாகவும், இந்த போரின் முடிவில் அமெரிக்கா உலக நாடுகளில் இருந்து தனிமைக்கு விடப்பட்டு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட போகும் என்று ஈரான் தரப்பில் திட்டவட்டமாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஆக இந்த போரை நாம் பார்க்கும்போது ட்ரம்பிற்கு போர் என்றால் ஒரு விளையாட்டு மாதிரி நினைத்திருந்தார். அதாவது வெனின்சுலா தலைவரை மிக சாதாரணமாக அமெரிக்காவினுடைய படையினர் போய் அந்த நாட்டு அதிபரையே தூக்கி கொண்டு அமெரிக்காவில் கொண்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் செய்யும் யுத்தத்தில் எல்லாம் வெற்றி. ஆப்கானிஸ்தானா இருக்கலாம், ஈராக்கா இருக்கலாம், வேறும் நிறைய போர்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர்கள் அடித்து நொறுக்கி வெற்றி கொண்டிருந்தார்கள். அதே போன்றுதான் இதையும் நினைத்து வந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு அறிக்கையும் விடுத்திருந்தார். என்ன அறிக்கை என்றால், ஈரானுடைய போர் முடிந்தவுடனே அடுத்த போர் எங்களுக்கு கியூபா. பாவம், அந்த கியூபா என்பது அமெரிக்காவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு. அந்த கியூபா நாட்டிற்கு கடுமையான பொருளாதார தடை விதித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளுக்கும் கடுமையான வரி கூட்டுதலும் ஈடுபட்டு ஒருவரையும்
உதவி கூட செய்ய விடாமல் அந்த கியூபா நாட்டை மிக மோசத்திற்கு தள்ளிவிட்டு அவர்களை அடுத்த டார்கெட் என்று சொல்லி இருந்தார் இந்த ட்ரம்ப் அவர்கள். இப்போது இந்த ஈரான் போரை பார்க்கும்போது புலிவாலை பிடித்த கதை போன்றாகிவிட்டது. இவர்களுக்கு இந்த போரிலிருந்து விடவும் முடியவில்லை, விடாமல் இருக்கவும் முடியவில்லை. இவர்கள் ஏதாவது சொல்லி வெற்றி பெற்றார்கள் என்று போகலாம் என்று பார்த்தால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் மிகப்பெரிய செக் பாயிண்டாக மாறிவிட்டது. நாங்கள் போரிலே வெற்றி பெற்றோம் என்று சொல்லி அவர்கள் போயிருந்தாலும் எப்படி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வழியாக கடந்து செல்ல முடியும்? அது மிக குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேல் நட்பு நாடுகளுக்கு அங்கே அனுமதியே கிடையாது. அப்படி என்றால் இவர்களுடைய பொருளாதாரம் மிக பெரிய பாதாளத்தில் விழப்போகிறது. இப்போது இது ஆழம் தெரியாமல் காலை விட்டார்கள். இவர்கள் இவ்வளவுக்கு எதிர்கொள்வார்கள் என்று அமெரிக்கா நினைக்கவில்லை. இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த போரை தொடங்குவதற்கு முன் ஈரான் 2 மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அது என்னவென்றால், இந்த போரை தொடங்குவது நீங்களா இருக்கலாம், ஆனால் முடிப்பது நாங்களாக தான் இருக்கும். அது நிச்சயம் அப்படிதான் நடக்கும். அதன் பிறகு நாங்கள் நீண்ட நாள் போருக்காக தயாராக இருக்கிறோம். இந்த விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் போது அமெரிக்கா மற்ற எல்லா நாடுகளிலும் 1-2 இல்லைன்னா குறிப்பிட்ட சில நாட்களில் அடித்து நொறுக்கி அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். இதற்கு அவர்கள் செலவிடக்கூடிய பணம் குறைவு, ஆனால் அங்கிருந்து உள்ள வளங்களை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுக்கு அதிக லாபம். அதை போன்றுதான் இங்கே வந்து போரை தொடங்கினார்கள். இப்போது இவர்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் உள்ள செலவை பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி செலவு. இப்போது இதை விட்டுட்டு செல்லவும் முடியாத ஒரு கண்டிஷனில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இது இப்படி போய் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக ஈரானுக்குள் இருந்து உளவு வேலை பார்த்த 2 நபர்களை இன்றைய தினம் மரண தண்டனை கொடுத்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இனி 24 மணி நேரத்துக்குள் மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இந்த போரிலே நடக்க போகிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.